வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம். அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இது என்றும் முதல்வர். மார்ச் 1, 2026. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில், தமிழும் தமிழ்நாடும் நம் உயிர், அவற்றை காப்பது நம் கடமை, உழைப்பை தவிர வேறொன்று அறியேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது காணும் இந்நாள் வரையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என செயலாற்றி வருகிறேன். தமிழும் தமிழ்நாடும் தலை நிமிர்ந்த வரலாற்றில் நான் சிறு தொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெருந்தொண்டாற்றிடவே நினைக்கிறேன். அந்த உறுதியோடுதான் திராவிட மாடலில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கி முன்னேற்ற பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் போய் சேர்ந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களும் சாதனைகளும். தனிக்குணம் கொண்ட தமிழர் தலை நிமிர்ந்து வாழ்கின்றனர், நாட்டிற்கே புத்தொள்ளியை வழங்குகின்றனர் என்று புகழும் வகையில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது. நம் தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது, நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது. சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவு திறத்தால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடித்திட வேண்டும். இதற்காக என்னை இன்னும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன். இதுவே என் பிறந்தநாள் உறுதிமொழி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நமக்கு காட்டிய பாதையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என போர்க்குணத்தோடு பயணித்து வெல்வோம் ஒன்றாக என பதிவிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அவர்கள் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சென்னை கோபாலபுரம் இல்லம் சென்ற முதலமைச்சர் அவர்கள் அங்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் சிஐடி காலனியில் உள்ள இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 73வது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கொண்டாடினார். தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னணியினர், திரையுலக பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், என்னால் முடியும் என்ற மந்திரச் சொல்லை மனதில் வைத்து தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுதுங்கள் என்றும், பதற்றமின்றி தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள், உங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன, உறுதியுடன் படித்திடும் உங்களுக்கு ஊக்கமளித்து உயர்த்திட நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மார்ச் 2, 2026. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தி வீக் ஆங்கில வார இதழ் சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு லீடர்ஷிப் சம்மிட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுகிறது, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்று உறுதிபட கூறிய முதலமைச்சர் அவர்கள் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என்ற பிரதமரின் கனவு பலிக்காது என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் குயில் தோட்டம் திட்டப்பகுதியில் நடைபெற்ற விழாவில் குயில் தோட்டம் திட்டப்பகுதியில் 65 கோடியே 2 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 384 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், மன்னியபுரம் திட்டப்பகுதியில் 36 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 216 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார்.
மேலும் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கோட்டூர்புரம் திட்டப்பகுதியில் நடைபெற்ற விழாவில் கோட்டூர்புரம் திட்டப்பகுதியில் 307 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 1800 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் தாமஸ் சாலை திட்டப்பகுதியில் நடைபெற்ற விழாவில் சுபேதார் கார்டன் திட்டப்பகுதியில் 57 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 300 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், அப்பாசாமி முதலி தெருவு திட்டப்பகுதியில் 12 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 68 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், பெரிய பாளையத்தம்மன் கோவில் திட்டப்பகுதியில் 5 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 32 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் திறந்து வைத்து சென்னை கிரீம் சாலையில் உள்ள குடிசைகளை அகற்றி அப்பகுதி மக்களுக்கு வீடுகள் வழங்க 46 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 283 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி கோட்டூர்புரம் திட்டப்பகுதியில் நடைபெற்ற விழாவில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாக்கம் திட்டப்பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட விளையாட்டு மைதானத்தையும், அப்பாவு நகர் மற்றும் சுப்புப்பிள்ளை தோட்டம் திட்டப்பகுதியில் 88 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 522 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் செட்டித்தோட்டம் திட்டப்பகுதியில் 45 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 243 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் திறந்து வைத்து சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சிட்கோ நகர் திட்டப்பகுதியில் 374 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1701 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் பெரும்பாக்கம் திட்டப்பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டம் நந்தம்பாக்கத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் நிதிநுட்ப நகரத்தில் 2.26 ஏக்கரில் 249 கோடி ரூபாய் செலவில் 2 அடித்தளங்கள், தரை மற்றும் 11 தளங்களுடன் 5.56 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள நிதிநுட்ப கோபுரத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். தொடர்ந்து MS பிரைம் ஃபாரெக்ஸ் பிரைவேட் லிமிடெட், MS சிம்ட்ரா டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் MS மிட்ஃபின் வெல்த் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு நிதிநுட்ப கோபுரத்தில் அலுவலக இடங்கள் ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார். மார்ச் 3, 2026 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதியாக சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பராமரிப்பு உதவித்தொகைகள் பெற்று வரும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர்கள் என மொத்தம் 37,79,000 பயனாளிகளுக்கும் தலா ரூபாய் 2,000 சிறப்பு நிதியாக அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அருள்மிகு தேவி பாலியம்மன் மற்றும் இளங்காளியம்மன் திருக்கோவில் சார்பில் கொளத்தூர் ராஜாஜி நகரில் 11 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் உறைவிடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு மூத்த குடிமக்களுடன் உரையாடினார். பெருநகர சென்னை மாநகராட்சி திருவிக நகர் மண்டலம் ராஜா தெருவில் 34,70,000 ரூபாய் செலவில் 1206 சதுரடி பரப்பளவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் கூட்டுறவு பண்டக சாலை நியாய விலைக் கடைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து அப்பகுதி மக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். சென்னை அசோக் நகரில் 7,874 சதுரடி கட்டட பரப்பளவில் 12 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து குழந்தைகளுக்கான பிரத்யேக நூலக பிரிவை பார்வையிட்டு இனிப்புகள் வழங்கினார்.
பெருநகர சென்னை மாநகராட்சி திருவிக நகர் மண்டலம் கபிலர் தெருவில் 7,64,00,000 ரூபாய் செலவில் சென்னை நடுநிலைப் பள்ளிக்காக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் லோகோ ஸ்கீம் 1வது தெருவில் 2,97,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து குத்துச்சண்டை பயிற்சியை பார்வையிட்டார். மார்ச் 4, 2026 திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதி வைத்துள்ளதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹிந்தி திணிப்பு வெறியில் பாஜக எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். தமிழ், ஆங்கில பெயர்களிலும் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும். இல்லையென்றால் தமிழர்களின் சூட்டை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 63 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரங்கத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் சென்னை கிண்டியில் 37 கோடியில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவின் முதற்கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக 11 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 30 மீட்டர் உயர செங்குத்து தோட்டத்துடன் 9 அடுக்குகளை கொண்ட உலக தரத்திலான சூப்பர் ட்ரீ டவர் என்னும் உயர் கோபுர மரத்தினை திறந்து வைத்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 42 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 14 விளையாட்டுத்துறை கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து 37 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 3 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சிங்காரவேலர் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தேனாம்பேட்டை மண்டலம் லூப் சாலைக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சாலை என பெயர் சூட்டப்பட்டு பெயர் பலகையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை சார்பில் 75 கோடியே 80 லட்சத்து 17,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 20 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 8 காவல்துறை இதர கட்டடங்கள், ரூபாய் 15 கோடி செலவில் 22 காவல் பயிற்சி மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள திறன்மிகு வகுப்பறைகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டு சென்னை சோழிங்கநல்லூர், அம்பத்தூர் மற்றும் மகாகவி பாரதியார் நகர் ஆகிய இடங்களில் உள்ள 2138 அடுக்குமாடி குடியிருப்புகளை காவலர்களுக்கு வாடகை குடியிருப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். சென்னை சைதாப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.20 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டு வரும் 4 வழித்தட உயர்மட்ட சாலையின் கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடித்திட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மார்ச் 5, 2026 நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவனான மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுதும் திருச்சி மாநாட்டு விழா அழைப்பு மடலில் 2021 ஆண்டு மே 2ஆம் நாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று
கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலையில் நம் உயிர்நிகர் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் ஓய்விடத்தில் வெற்றி சான்றிதழை காணிக்கையாக்கிய பிறகு செய்தியாளர்கள் சூழ்ந்திருந்த நிலையில் அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளித்த உறுதியை அன்பு உடன்பிறப்புகளான நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும், வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கக்கூடிய அளவிலும் திமுகவின் ஆட்சி இருக்கும் என்பதுதான் உங்களில் ஒருவரான நான் வழங்கிய உறுதி. அதனை நிறைவேற்றும் வகையில் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்துடன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்ற உறுதியுடன் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. திராவிட மாடல் ஆட்சியினால் பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்கின்ற வகையில் சாதனை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கலைஞர் கனவு இல்லம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இல்லம் தேடி கல்வி, தோடி விடுதி, தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், பன்னாட்டு நிறுவன முதலீடுகளுடன் பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்று தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக, முன்னுதாரண மாநிலமாக, இந்தியாவின் பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய மாநிலமாக, இந்திய ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே மறுக்க முடியாத மாநிலமாக உருவாக்கி இருக்கிறோம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களை நாம் பட்டியலிட்டு சொல்வதுடன் திட்டங்களால் பயன்பெற்ற மக்கள் அவற்றை பெருமையுடன் சொல்கின்ற நிலையை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. கழக உடன்பிறப்புகளான உங்களின் உழைப்பாலும் மக்களின் ஆதரவாலும் 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையில் பயணிக்க செய்திருக்கிறது. தொடர் பயணத்திற்கும் தடையில்லா வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு துறையிலும் உலக தரத்திலான முன்னேற்றத்திற்கும் நான் அப்போது கேட்டது போல மேலும் 5 ஆண்டு கால ஆட்சியை நாம் அமைத்திட வேண்டும். திராவிட மாடல் 2.0 அரசு அமைந்திட வேண்டும். தீரர் கோட்டமாம் திருச்சியில் கூடுவோம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்திட உறுதியேற்று களம் காண்போம். திருச்சிக்கு திரண்டு வா உடன்பிறப்பே, உன் திருமுகம் காண ஆவலாய் காத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பில் சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கினை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் வகையில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு மானிய தொகைகளை வழங்கினார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆக்கங்கள் எளிய தமிழில் மக்கள் பதிப்பாக மொழிபெயர்த்து 3ஆம் கட்டமாக 73 தொகுதிகள் மற்றும் 4ஆம் கட்டமாக புதுப்பொலிவுடன் மறுபதிப்பு செய்யப்பட்ட அரிய 500 ஆன்மீக நூல்கள் ஆகியவற்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். தொடர்ந்து சென்னை தரமணி தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் 39 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 படப்பிடிப்பு தளங்கள் கொண்ட திரைப்பட படைப்பாக்க வளாகத்தை திறந்து வைத்தார். $167 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 26 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கேத்லப் கருவிகள், 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேனர் கருவி, டெலிகோபால்ட் கருவி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ கருவிகளை மருத்துவமனைகளின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். மார்ச் 6, 2026 பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 மார்ச் 5ஆம் தேதி முதலில் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றதை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டி கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மார்ச் 6 அண்ணா ஆட்சியில் அமர்ந்த தமிழினம் தலை நிமிர்ந்த நாள். 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்று
தமிழ்நாட்டின் எழுச்சிக்கும் தமிழினத்தின் மீட்சிக்கும் விதையூன்றிய இந்த நாளில் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஸ்டாலின் ஸ்டேட்மெண்டை அறிவிக்க இருக்கிறேன். திராவிட ஆட்சி இம்மண்ணில் மையம் கொண்ட நாளிலேயே டிராவிடியன் மாடல் 2.0வுக்கான அடிக்கல்லை நாட்டுகிறேன், உங்கள் அனைவரின் ஆதரவோடும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தின் நிறைவாக கனவுகள் மெய்ப்படும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், ஒவ்வொரு துறையிலும் அர்ப்பணிப்போடு மலையளவு சாதனைகள், அடுத்து வெல்வதும் நாம் தான் என்றும் 2030க்குள் நிறைவேற்றவுள்ள புதிய சிறப்பு திட்டங்களாக 14 முக்கிய அறிவிப்புகளை கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் வெளியிட்டார். கடந்த 5 ஆண்டுகளுக்கான என்னுடைய கனவுகளில் பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டோம் என்ற மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் ஆட்சியில் பண்ண திட்டங்களில் எந்த திட்டம் சிறப்பானது என்று என்னை கேட்டால் எல்லா திட்டங்களும் சிறப்பானது தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் தேவைக்கேற்ப மக்களுக்காக யோசித்து திட்டம் தீட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம், அதில் எவ்வளவு வெற்றி பெற்று இருக்கிறோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம திட்டங்களால் பயனடையாத குடும்பங்களை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். பெரிதினும் பெரிது கேள் என்ற அடிப்படையில் நெகட்டிவ்களையும் பாசிட்டிவாக மாற்றி இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடலின் ஸ்டைல். அதுக்காக இதுவே போதும்னு திருப்தி அடைய மாட்டோம். உழைக்கும் வரை உதிக்கும் ஞாயிறுன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார். நான் தினந்தோறும் உழைக்கிறேன், உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன். இது மட்டும்தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். என்னுடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்பி நான் உறுதியாக சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். எங்களுடைய சாதனைகளின் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவோம். எனவே நாங்கள் தான் மீண்டும் வருவோம், நாங்கள் தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. மார்ச் 7, 2026 இனமான தமிழ்த்தென்றல் பேராசிரியரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மதுரை திருமங்கலம் பகுதியில் உள்ள ராயபாளையத்தில் உடன்பிறப்புகள் தாய்க்கழகம் திரும்பும் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2026 நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டிருக்கிறார் என்று கூறினார். இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, மக்கள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி. தமிழ்நாட்டில் மதக்கலவரமும் மக்களுடைய மோதலும் நடக்காத பாதுகாத்து வளர்ச்சியில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உணர்ந்துதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பலரும் தொடர்ந்து நம்முடைய கூட்டணியில் இணைஞ்சு 2021 தேர்தலின் போது இருந்ததை விட நாம கூடுதலா இப்ப பலம் பெற்றிருக்கிறோம். சாதனைகள், கொள்கை உறுதி, கூட்டணி வலிமைன்னு மூன்றிலும் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் வெல்வோம் 200 என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. நான் உறுதியாக சொல்றேன், வர சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கு அதிகமான தொகுதிகளில் வென்று மீண்டும் நாம் ஆட்சி அமைப்போம். இன்னும் சொன்னா திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு பாஜகவே நினைக்குது. அதனால தான்
நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில் அவர் கிளம்பிட்டார். ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆளுநர் ரவியை மாற்றாதீங்கன்னு நான் எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சிருக்கிறேன். மாண்புமிகு பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கு எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். இதில் கூட எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தர மாட்டீங்களா? இருந்தாலும் ஆளுநர் ரவி அவர்களை மாற்றினாலும் நம்முடைய வெற்றியை இன்றைக்கு உறுதி செஞ்சிருக்கிறாங்க.